Hi friends, இப்போ நீங்க பார்க்குற இந்த இமேजेस எல்லாமே நான் AI யூஸ் பண்ணி நான் ஃப்ரீயா உருவாக்குனது தான். இப்போ நீங்க YouTubeக்குள்ள வந்து வீடியோஸ் உருவாக்கணும்னு நினைச்சாலும் சரி இல்ல நீங்க Instagramல ரீல்ஸ் பண்ணனும்னு நினைச்சாலும் சரி இந்த மாதிரி இமேजेसலாம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி இமேजेसலாம் எப்படி நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணலாம்ன்றத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, நீங்க எந்த சோஷியல் மீடியால நீங்க வீடியோஸ் போட போறேன்னு முடிவு பண்ணாலும் சரி உங்களுக்கான ஸ்டோரிஸ் ரெடியா இருக்கும். பட் அந்த ஸ்டோரிக்கான இமேजेस உங்கள்ட்ட இருக்காது. அப்படி உங்களுக்கு இமேजेस கிடைச்சாலும் நீங்க நினைக்கிற அளவுக்கு அந்த இமேजेस இருக்காது. சோ இதுக்கு நீங்க ஓனா தான் உங்களுக்கான இமேजेस நீங்க கிரியேட் பண்ணனும். அப்படி நீங்க ஓனா ஒரு இமேजेस நீங்க வந்து டிரா பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். சோ அப்படி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி AI யூஸ் பண்ணி உங்களுக்கான இமேजेस நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இமேजेस நீங்க உருவாக்கிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம பார்க்க போற வெப்சைட் என்னன்னு பார்த்தோம்னா Chromeல போய்ட்டு Canva-ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணா இந்த வெப்சைட் வரும். இந்த Canva-வை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்ன்ற வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கோம். அந்த வீடியோஸோட டுட்டோரியல் நான் கீழ லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. உங்களோட இமெயிலை கூட சைன் இன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆகும். ஓகே फ्रेंड्स, இப்போ மேல இருக்கிற இந்த கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. பட் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுக்கான இமேजेस மட்டும் தான் நம்ம உருவாக்க போறோம். சோ இந்த பிரசன்டேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, அதை பாருங்க. 16:9 ன்னு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுதான் நமக்கு கரெக்ட்டான இமேजेस நமக்கு வரும் YouTube வீடியோஸ்க்கு. சோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இல்லனா இந்த சர்ச் பார்ல பிரசன்டேஷன் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, நீங்க ரெண்டுத்துல எது வேணா கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்றேன். இப்போ உள்ள வந்த உடனே இந்த இடத்துல பாருங்க blank-ஆன ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் தான் நம்மளோட பிரசன்டேஷனை நம்ம உருவாக்கணும். சோ மேல டிசைன் என்ற ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதல பார்த்தோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. பட் இப்போ இத நம்ம பார்க்க போறது கிடையாது. நமக்கான வீடியோஸ்க்கான இமேजेस தான் நம்ம உருவாக்க போறோம். அதுக்கு நீங்க இந்த டிசைன் கீழ இருக்கிற இந்த எலிமெண்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதல கீழ வந்தோம்னா AI இமேஜ் ஜெனரேட்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுக்கு கீழே பாருங்க ஜெனரேட் யுவர் ஓன்னு கொடுத்திருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல இமேजेस வீடியோஸ் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க फ्रेंड्स. இப்போ நம்ம இமேजेस தான் உருவாக்க போறோம். சோ இந்த இமேஜ்ன்ற இடத்துல நமக்கு தேவையான டைப்பிங்கை நம்ம பண்ணனும். அதாவது फ्रेंड्स, இப்போ நீங்க ஒரு ஸ்டோரி வச்சிருக்கீங்க, அந்த ஸ்டோரிக்கான இமேजेस தான் உங்களுக்கு வேணும். சோ இந்த ஸ்டோரியோட ஒரு ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நீங்க காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணனும்னா நமக்கான இமேजेस இந்த இடத்துல கிடைச்சிடும். இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் फ्रेंड्स உங்களுடைய ஓன் ஸ்டோரியா கூட இருக்கலாம். அப்படி இல்லனா நீங்க ChatGPT, Google Bard இந்த AI வெப்சைட்லாம் இருக்கு. சோ அதல போய் கொடுத்தா கூட உங்களுக்கான ஸ்டோரிஸ் அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கூட இங்க இமேजेस மேக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ChatGPTல போய்ட்டு I need moral story in English ன்னு கொடுத்த உடனே கீழ பாருங்க ஒரு ஸ்டோரி மட்டும் எனக்கு ரைட் பண்ணி கொடுத்திருக்கு. இப்போ இந்த ஸ்டோரியை தான் நான் எனக்கான வீடியோஸான உருவாக்க போறேன். எனக்கு அதுக்கான இமேजेस வேணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஸ்டோரியில கொடுத்திருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் லைன் அதாவது அந்த டாட் வரைக்கும் நீங்க காப்பி பண்ணிக்கங்க. அதாவது இந்த லைன்ல என்ன கொடுத்திருக்காங்க எனக்கு புரியல நினைச்சீங்கன்னா நீங்க டிரான்ஸ்லேட்ல போய்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கங்க. தமிழ் இந்த இடத்துல வந்துருச்சு பாருங்க. ஒரு காலத்தில் ஒரு அமைதியான காட்டில் ஆலிவர் என்ற புத்திசாலித்தனமான வயதான ஆந்தை ஒன்று வாழ்ந்து வந்ததுன்னு கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு தேவை ஒரு காட்டுல ஒரு ஆந்தை இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இமேजेस தான் நமக்கு தேவை. இப்ப ஓகே, இந்த வேர்ட்ஸ் அப்படியே எடுத்துட்டு போய்ட்டு Canva-ல இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கீழ பாருங்க இந்த இடத்துல ஸ்டைல்னு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த C-ஆல கிளிக் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைல்ல வேணும்ன்ற ஆப்ஷனும் கொடுத்திருப்பாங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு இமேजेस பாருங்க. உங்களுக்கு black and white இன்னும் கலரா 3ல வேணுமா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டபிளா அதை கிளிக் பண்ணி நீங்க ஒவ்வொண்ணா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு கீழ பாருங்க டிஜிட்டல் ஆர்ட்ன்ற ஆப்ஷனும் கொடுத்திருப்பாங்க. சோ ஃபைன் ஆர்ட் கொடுத்திருக்காங்க, பென்சில் ஆர்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க ஒவ்வொண்ணா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஏத்த இமேजेस அதுக்கான ஃபார்மட்ல கிடைக்கும். फ्रेंड्स, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டைல்ல நான் நன்னிலே வச்சிட்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோ கேக்குறாங்க பாருங்க. இந்த இடத்துல ஸ்கொயர்ல வேணுமா, லேண்ட்ஸ்கேப்ல வேணுமா, போர்ட்ரைட்ல வேணுமான்னு கேக்குறாங்க. நாம இப்போ உருவாக்க போறது லாங் வீடியோஸ் தான் உருவாக்க போறோம். நீங்க ஷார்ட்ஸ் உருவாக்கத்தான் இருந்தா இந்த போர்ட்ரைட் வீடியோவை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போறது லாங்குக்கு தான். சோ இந்த லாங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழ இருக்கிற கிரியேட் யுவர் இமேஜ்ன்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்றேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க Canva நமக்கு தேவையான இமேजेस உருவாக்கி கொடுத்துருச்சு. இதுல நீங்க ஒவ்வொரு பிக்சரா கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த பிக்சர் வேணுமோ அந்த பிக்சரை நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கங்க. இதுல உங்களுக்கு எந்த அவுல் பிடிச்சிருக்குன்றத பாருங்க. சோ இதுதான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கு இத கம்பேர் பண்ணும்போது. சோ இத நான் கேன்சல் பண்ணிட்டு இந்த அவுல மட்டும் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லனா இத கிளிக் பண்ணிட்டு செட் இமேஜ் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இத கிளிக் பண்ணுங்க. இப்போ நமக்கு தேவையான இமேजेस இந்த இடத்துல வந்துருச்சு. இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணனும்னு பார்த்தோம்னா இந்த இமேजेस நம்ம டவுன்லோட் பண்ணனும். சோ இந்த ஷேர் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல PDF ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இன்னும் நிறைய MP4 ஆப்ஷன்லாம் கொடுத்திருப்பாங்க. நமக்கு இப்போ இந்த இடத்துல JPG PNG தான் தேவைப்படும். நீங்க JPG லே வச்சினா கீழ இருக்கிற டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இமேजेस வந்து நமக்கு டவுன்லோட் ஆயிடும். ஓகே फ्रेंड्स, உங்களுக்கு தேவையான அந்த ஒரு இமேजेस நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. அப்படி இல்லனா உங்க ஸ்டோரிக்கு தேவையான எல்லா இமேजेस நீங்க உருவாக்கிட்டு நீங்க ஃபைனலா கூட நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க மொத்தமா ஒரே இடத்துல நீங்க வச்சுக்கலாம். இப்போ நான் அகைன் ChatGPT போறேன். அடுத்து இந்த லைன்ல இருந்து இந்த லைன் வரைக்கும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். அகைன் Canva-குள்ள வாங்க. பேக் வந்துருங்க. திருப்பி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்றேன். கீழ இந்த இடத்துல ஆஸ்பெக்ட் ரேஷியோ பாருங்க, லேண்ட்ஸ்கேப் கொடுத்திருக்கேன். இத கிளிக் பண்ணிட்டு கிரியேட் யுவர் இமேजेस கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம செகண்டா கொடுத்த அந்த லிரிக்ஸ்க்கான இமேजेस ரெடி ஆகின்னு இருக்கு. இப்போ இங்க கொடுத்திருக்கிறதுல உங்களுக்கு எந்த இமேजेस கம்ஃபர்ட்டபிளா இருக்குன்றத பாருங்க. அத கிளிக் பண்ணிக்கங்க.
இப்போ இதில் கொடுத்துக்கிற இமேஜஸில் வேறு எதுவுமே உங்களுக்கு பிடிக்கலன்னா கீழே இங்கே கொடுத்துக்கிற ஜெனரேட் அகைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு இமேஜஸை திருப்பி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கீழே ஜெனரேட் அகைனை நீங்கள் எத்தனை தடவை வேணால் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இமேஜஸை நான் கிளிக் பண்ணிவிட்டு செட் இமேஜஸ் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இமேஜஸ் ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ நீங்கள் அகைன் என்ன பண்ணலாம், இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அகைன் சாட் ஜிபிடி போங்க. இதில் அகைன் நீங்கள் காப்பி பண்ணுங்கள். டாட் எங்கே இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க. கேன்வாக்குள்ளே வந்துடுங்க. கோ பேக் கொடுத்துருங்க. அகைன் நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். கீழே கிரியேட் யுவர் இமேஜஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு சென்டென்ஸுக்கான வீடியோஸை உருவாக்கிக்கிட்டு நீங்கள் ஃபைனலாக இந்த இடத்துல ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை கொண்டு போயிட்டு நீங்கள் உங்களுடைய வீடியோ எடிட்டிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வாய்ஸ் ஓவர் எங்கே வருதோ அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல உங்களுடைய இமேஜஸை நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கூகுள் பாடை யூஸ் பண்ணி கூட உங்களுக்கான ஸ்டோரிஸை உருவாக்கிக்கலாம். இதில் கொடுத்துற சென்டென்ஸ் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கான இமேஜஸ் கேன்வால ஈஸியாக கிடைச்சிடும். அதை கொண்டு போயிட்டு நீங்கள் உங்களுக்கான எடிட்டிங்கில் வச்சு யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி நீங்கள் கேன்வால இருக்கிற ஏஐ யூஸ் பண்ணி உங்களுக்கான டெக்ஸ்ட்டை நீங்கள் உங்களுக்கான இமேஜஸை நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஏஐ இமேஜஸ்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் ஏஐ வீடியோஸை கன்வெர்ட் பண்ணலான்ற வீடியோஸ் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அந்த இடத்துல சந்திக்கிறேன்.